ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து OLAP ஆப்ரேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியான கான்செப்டாக இருக்கும், ஆனால் ரொம்பவே ஈஸியான கான்செப்ட் கூட. ஸோ நம்ம ப்ரீவியஸாகவே பார்த்துருப்போம் OLAPனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அது ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா மல்டிபிள் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நம்ம அனலைஸ் பண்ணுறது தான் என்னென்னா OLAP. லைக் வந்து ஒரு சேல்ஸ் இருக்குது அப்படின்னா எவ்வளோ டீட்டெயில், என்ன ப்ராடக்ட் எனக்கு அதிகமாக சேல் ஆகிருக்கு, எந்த மந்தில் எனக்கு அதிகமாக சேல் ஆகிருக்கு, எந்த ஊரில் எனக்கு அதிகமாக சேல் ஆகிருக்கு. ஸோ டேட்டாங்கிறது ஒன்று தான், ஆனால் அதை நம்ம மல்டிபிள் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நம்ம வந்து அதை அனலிசிஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதை தான் நம்ம OLAP அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக சொல்லுவோம். இதுக்குரிய ஆப்ரேஷன்ஸ்லாம் பார்க்கலாம். இது ஜஸ்ட் நான் டேட்டா செட்டு, நான் அதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரைட், இப்போ வந்து நம்ம ட்ரில் டவுன், அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் இருக்கிறது ட்ரில் டவுன். ட்ரில் டவுன் அப்படின்னா எனக்கு வந்து கம்மியாலாம் இல்லை, ரொம்ப சம்மரைஸ்லாம் எனக்கு பண்ணி சொல்லாதீங்க, எனக்கு டீட்டெயில்டாக வேணும். ஒவ்வொரு மந்த்தில் எனக்கு என்னென்ன நடந்திருக்கு அந்த மாதிரி டீட்டெயில்டாக வேணும் அப்படிங்கிறது தான் ட்ரில் டவுன். ரைட், இதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இது வந்து உங்களுக்கு மல்டி டைமென்ஷன் டேபிள். ஓகேவா. ஸோ இதில் ஒரு சைடு வந்து டைம் இருக்கும், அடுத்ததில் லொக்கேஷன் இருக்கும், அடுத்ததில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படிங்கிறது இருக்கும். ரைட்டா. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கறது தான் ட்ரில் டவுன் அப்படின்னு இருக்கும். அப்போ இங்கே Q1, Q2, Q3, Q4 இருக்கா, அதை நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம்னா ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மந்த்துக்குரிய டேட்டாஸையும் நம்ம தனித்தனியாக எடுத்து பார்க்குறோம். ரைட். ஸோ அப்போ உங்களுக்கு டெஃபினேஷன் என்ன வரும்? த ட்ரில் டவுன் ஆப்ரேஷன் மூவ்ஸ் ஃப்ரம் த ஹையர் லெவல் ஆஃப் சம்மரி டு த மோர் டீட்டெயில்டு லெவல். ஸோ இதுதான் உங்களுக்கு டெஃபினேஷன். இப்போ இது வந்து நான் ப்ரீவியஸாக அந்த ஒரு டேட்டா செட் காமிச்சிருந்தேன் இல்லையா, இதுக்குரியது. இதில் நமக்கு வந்து கண்ணா பின்னாடி டேட்டாஸ் இருக்குது, ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி தான் இருக்கும். ரைட், இதை நம்ம வந்து ப்ரீஃபாக பார்க்கணும், அதாவது டீட்டெயில்டாக பார்க்கணும், ட்ரில் டவுனாக பார்க்கணும். அப்படின்னா ஜான்வரி 1ல் என்ன நடந்துச்சு, 2ல் என்ன நடந்துச்சு, 3ல் என்ன நடந்துச்சு, அந்த மாதிரி நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்குறதா இந்த இடத்துலையும் கொடுத்துருக்காங்க, இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ரைட், இதான் நமக்கு ட்ரில் டவுன் அப்படிங்கிறது, டீட்டெயில்டாக பார்க்குறது. இதே ரோல் அப் அப்படின்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட். எனக்கு வந்து டீட்டெயில்டாலாம் பார்க்க வேணாம், எனக்கு சம்மரியாக இந்த குவார்ட்டரில் என்ன நடந்திருக்கு, 2வது குவார்ட்டரில் என்ன நடந்திருக்கு, ஸோ இந்த மாதிரி நான் சம்மரியாக வந்து பார்க்கலாம். ரைட்டா. ஸோ இதை நான் கூட சுருக்கி எடுத்துக்கலாம். பட் இங்கே நமக்கு எக்ஸாம்பிளாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இங்கே லொக்கேஷன் பாருங்கள். இது வந்து கனடாவில் இருக்க ஸ்டேட்டு, இந்த சிங்காங்கோ நியூயார்க் அப்படிங்கிறது வந்து USA இருக்க ஸ்டேட்ஸ். ஓகேவா. ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன், இது டீட்டெயில்டு கிடையாது, ஆனால் அதை சம்மரைஸ் பண்ணி பார்க்குறோம். ஸோ அப்போ இதை வந்து நம்ம என்னவா மாற்றிக்கலாம் அப்படின்னா, ஒரே கண்ட்ரியாக நம்ம மாற்றிட்டோன்னா வேலை முடிஞ்சுச்சு. ஸோ நான் வந்து அந்தந்த ஸ்டேட்டுக்குன்னு இல்லாமல் இந்தந்த கண்ட்ரிக்குன்னு நான் வந்து மாற்றிக்கிறேன். ஸோ ட்ரில் டவுனில் எனக்கு ஆப்போசிட் தான் என்னது, ரோல் அப். நான் வந்து சம்மரியாக பார்க்குறேன், டீட்டெயில் வியூ கிடையாது. ட்ரில் அப் ஆப்ரேஷன் மூவ் ஃப்ரம் த டீட்டெயில் டேட்டா டு த ஹையர் லெவல் ஆஃப் சம்மரி. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து ரோல் அப். ஸோ அங்கே வந்து நம்ம பார்த்துருந்தோம்ல, இந்த டேட்டா செட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஜான்வரியில் எவ்வளோ நடந்திருக்கு, பிப்ரவரி மந்தில் எவ்வளோ நடந்திருக்கு. ஸோ மொத்தமாக இல்லாமல் எனக்கு இதை வந்து ரோல் அப் பண்ணி 2 இதுவாக மட்டும் சம்மரியாக வந்து கொடுக்குறோம். ஜான்வரி மந்தில் இவ்வளோ சேல் நடந்திருக்கு, பிப்ரவரி மந்தில் இவ்வளோ சேல் நடந்திருக்கு. ஸோ அவ்வளோதான். நீங்கள் கான்செப்ட் மட்டும் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓன் டேட்டா செட் இருந்ததுன்னா கூட நீங்கள் எழுதிருங்க, பிரச்சனையே இல்லை. நெக்ஸ்ட்டு டைஸ். டைஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டிஷனை கொடுத்துட்டு அதுல இருந்து நம்ம வந்து எடுக்க போறோம், டேட்டாஸை வந்து சம்மரைஸ் பண்ண போறோம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு டைஸ். இங்கே டயக்ராம்ல வந்து பாருங்க, இங்க எனக்கு வந்து என்னன்னா, நான் வந்து கண்டிஷன் கொடுத்துருக்கேன், எனக்கு வந்து Q1ல் இருக்கிறது மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் கொடுத்துருக்கேன். அண்ட் வந்து இங்கே பார்த்தோம்னா அதே மாதிரி நமக்கு அவுட்புட் வந்து Q1க்குரியதும் அண்ட் நம்ம கொடுத்துருக்க அந்த 2 அது பேர் ஸ்டேட்ஸ் மட்டும் தான் நமக்கு இருக்கு. 2 ஸ்டேட்ஸு, எனக்கு 2 குவார்ட்டர் மட்டும் போதும். ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் எனக்கு 3 வேணும்னா 3 எடுத்துக்கலாம், 4 வேணா 4 எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ் கொடுத்து அதிலிருந்து எடுத்துக்கிறது தான் டைஸ். ஓகேவா. அதான் சொல்கிறாங்க, டைஸ் ஆப்ரேஷன் செலக்ட் டேட்டா பேஸ்ட் ஆன் த மல்டிபிள் டைமென்ஷன்ஸ் ஆர் கண்டிஷன். ஸோ நம்ம ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்து அதுலேருந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தோன்னா எனக்கு சென்னையில் எவ்வளோ சேல் நடந்துருக்கு, பெங்களூரில் எவ்வளோ சேல் நடந்துருக்கு, அதை மட்டும் கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டிஷன் பேஸ்டாக பார்க்குறது டைஸ். டைஸ்னாலே என்ன, மாம்பழத்தை ஸ்லைஸ் பண்ணால் பாதியாக வரும், அதே மாதிரி நம்ம அந்த டைமென்ஷன் டேபிள் என்ன பண்ண போகிறோம்னா ஸ்லைஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இதை பற்றி நான் சொல்கிறேன். இங்கே வந்து நமக்கு Q1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்லைஸ் பண்ணி எடுக்கிறோம். ரைட்டா. Q1 மட்டும் ஸ்லைஸ் பண்ணி எடுக்கிறோம். அப்படி எடுத்தோம் அப்படின்னா Q1ல் எனக்கு வந்து
இந்த மாதிரி டேபிள் ஆகிடும். Q1 வந்து இந்த ஸ்டேட்டில் என்னென்ன நடந்திருக்கு, மொபைல் எவ்வளோ சேல் ஆயிருக்கு, மோடம் எவ்வளோ சேல் ஆயிருக்கு, ஃபோன் எவ்வளோ, செக்யூரிட்டி எவ்வளோ, ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து எடுத்துக்கலாம், ரைட்? ஸோ அந்த ஒரு Q1 மட்டும் நான் ஸ்லைஸ் பண்ணி, இது அப்படியே ஸ்லைஸ் பண்ணி நான் எடுத்திருக்கேன், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ அதை தான் சொல்கிறாங்க, இந்த ஸ்லைஸ் ஆப்ரேஷன் செலக்டட் த சிங்கிள் டைமென்ஷன் ஆஃப் டேட்டா. ஒரே ஒரு டைமென்ஷனை மட்டும், ஒரே ஒரு ஸ்பெசிஃபிக் வேல்யூவை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கோம். நம்ம கொரி கொடுத்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும்னா, நான் உங்கள் டேட்டா செட் காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்த மட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ அதை தான் அங்கே வந்து நமக்கு டேட்டா செட்டோட அவுட்புட்டாக இருக்கும், ரைட்? கடைசியாக பார்க்க போகிறது பிவோட். பிவோட் அப்படின்னா ரோவை காலமாக மாற்றுறதும் காலமாக ரோவாக மாற்றுறதும், நம்ம தேவைக்கு ஏற்றாப்புல மாற்றுறது தான் என்னன்னா இந்த பிவோட் அப்படின்னு சொல்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் வந்து நமக்கு சென்னை, பெங்களூர் இந்த மாதிரி இருக்கா. இதை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுறோம்னா பிவோட் டேபிளில் சென்னை ஒரு காலமாகவும் பெங்களூர் ஒன்றா போட்டுக்கலாம். எதுக்கு 4 ரோஸை வேஸ்ட் பண்ணணும்? ஸோ ஆனால் சென்னை ஒன்று, பெங்களூர் ஒன்று போடுறோம். ஜான்வரியை தூக்கி மந்த்துக்கு மேலே எடுத்துக்கிறோம், பிப்ரவரியை இங்கிட்டு எடுத்துக்கிறோம். ஸோ அப்படி பார்த்தோன்னா நமக்கு இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம் ஆன்சர்ஸை. ஸோ இந்த டேபிள் வந்து இடிஏல வந்து படிச்சிருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக புரியும். பிவோட் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் படிச்சிருப்போம். பட் எனக்கு அவ்வளோ டீப்பாக வேணாம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம ரோவை காலமாக மாற்றுறோம், காலம் ரோவாக மாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸாம்பிள் எழுதினாலும் ஓகே. ஆப்ரேஷன் ரொட்டேட்ஸ் த டேட்டா கியூப் டு வியூ இட் ஃப்ரம் த டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ அதை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி எடுத்திருக்கோம். இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ரொட்டேஷன் வந்து இங்கே ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து பிவோட், ஓகேவா? அப்படின்னா நமக்கு வந்து டீட்டெயில்டு வியூவாக பார்க்குறது. Q1 Q2 நம்ம ஜான் ஃபிப் இந்த மாதிரி வந்து பிரித்து பார்க்குறது. ரெண்டாவது ரோல் அப் அப்படின்னா நமக்கு வந்து இருக்கிறத சம்மரைஸாக பண்ணி பார்க்குறது. இங்கே வந்து ரெண்டுமே ஒரே கண்ட்ரியில் இருக்க ஸ்டேட்ஸ் தான். ஸோ அதனால் USA கனடா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பிரிச்சாச்சு, ரைட்? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டைஸ் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து பிரிச்சிருக்கோம். ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து டைஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்லைஸ் அப்படின்னா இப்படி இந்த டேட்டாவை பாதியாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா செலக்ட் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து ஸ்லைஸ். பிவோட் அப்படின்னா அதை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி ஒரு ஃபார்முக்கு மாற்றிருக்கோம். ஸோ இதுதான் ஓவராலாக வந்து ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் OLAP. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.